கூட்டணியில் ஒடிசாவிலிருந்து வந்த ஒரு நபர். அவர் இங்க எங்கேயும் பணிபுரிவதாக தகவல்கள் இல்லை. ஊரை சுத்தி பார்க்கிறது. தமிழ்நாட்டில் பயணமா இருக்கார். கிடைச்ச வேலையை செய்து கொண்டு ரொம்ப பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப எளிய பின்னணியை சேர்ந்த ஒரு நபர். அந்த அது ஆள் கூட இல்ல. 24 வயசா? அவனை விட சின்ன பசங்க 13 வயதுல இருக்கக்கூடிய 3-4 பசங்க சேர்ந்து பட்டாக்கத்தியால் வெட்டக்கூடிய அந்த வீடியோ, பொதுவா எதிர்ப்பு இல்லாம இருப்பவனை வெட்டக்கூடிய அந்த வீடியோக்கள் பொது சமூகத்துக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாகும். எதுவுமே அவனால செய்ய முடியலையே. கையை வச்சு தடுக்கிறான். கையை வச்சு தடுத்தாலும் அங்க வெட்டுதான் விடும். இவ்வளவு பாவப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒருவனை கெத்து காட்டுவதற்காக வெட்டுவது என்றால் இவனுடைய மூளைக்குள்ள என்னதான் இருக்கு வேற என்ன அப்படின்னு மக்கள் டென்ஷன் ஆக ஆரம்பித்து விட்டார். இந்த ரீல்ஸ் இவர்களே எடுத்தது. இந்த செய்யக்கூடிய இந்த பொறுக்கிகளே எடுத்ததுதான் இந்த ரீல்ஸ். இவர்கள் எடுத்த இந்த ரீல்ஸை வெளியே போடலைன்னா தினத்தந்தியில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வெறிச்செயல் அப்படின்னு ஒரு சின்ன பொட்டி செய்தியாக 4-5 வரியில் அது முடிந்து போயிருக்கக்கூடிய ஒரு மேட்டர். இப்ப இந்த வீடியோ கவனத்தை ஈர்க்கிறது. அதனுடைய காரணங்களை தேடக்கூடிய பொது சமூகத்துக்கு பதட்டத்தை உருவாக்குது. அரசியல் மற்றும் சமூக கருத்துருவாக்க தரப்புகள் வழக்கம் போல பிரச்சனையின் தீர்வை நோக்கிய விவாதமாக இல்லாமல் பழியை முதல்ல தூக்கி கஞ்சா மேல போட்டுறது. ஐஜி நேற்றைக்கு சொல்லுகிறார், அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை, டெஸ்ட் எடுத்திருக்கோம், முதற்கட்ட விசாரணையில் அப்படி எந்த ஆதாரங்களும் இல்லை. இன்னொன்று, வட இந்திய தொழிலாளி வடக்கன்கள் மீதான தமிழ் சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு, பரிதாபங்கள் கோபி போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட வெறுப்பு, பல்வேறு நபர்கள் அதுல பரிதாபங்கள் கோபியை சொல்றாங்களே தவிர, சுதாகரை சொல்றாங்களே தவிர சீமானை யாரும் சொல்றது. அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டில் 30 லட்சம் வாக்குகளை வாங்கி தொடர்ச்சியாக அரசியல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியுடைய தலைவனுக்கு இல்லாத பொறுப்பை ஒரு காமெடி யூடியூப் சேனல் நடத்துகிற 2 பேர் மீது இவனுங்க போடுறாங்கன்னா அதுலயும் ஒரு நுட்பமான வேலைப்பாடு இருக்காங்க. அந்த இடத்துல கூட அவர் அவுட் பண்றது. சோ கஞ்சா மீதும் இந்த வடக்கன் வெறுப்பு மீதும் போட்டு போகாத ஊருக்கு வழி தேடி இதை இழுத்துக்கொண்டு செல்கிறார். இதே பசங்களுக்கு இந்த புள்ளிங்கோவுக்கு பதிலாக தென் மாவட்டத்தில் உள்ள சோழர் வம்சமடா, பாண்டியர் வம்சமடான்னு பேசக்கூடிய ஆசாமி எவனாவது வடக்கம் எதுக்குடா இங்க வர்றேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இவனுக்கு பாட்டு போட்டு பண்ற மாதிரி அவன் டயலாக்கே விட்டுட்டு ஒருத்தன் கொரோனா டைம்ல பேசினா பாத்தீங்களா, உள்ளூரில் அடிமையாக்கப்படுவதால் தான் அப்படின்னு அயலூரில் அடிமையாக போகிறான், அது மாதிரி எதையாவது பேசியிருந்தான்னா அப்போ அது யாருடைய இன்ஃபுளுன்ஸால் நடந்ததாக பேசுவார். இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் எல்லா சாதி பிராந்திய வர்க்க பிரிவுகளிலும் இதை போன்ற ஒரு புள்ளிங்கோ கசடு தலைமுறை, இது சென்னை தான், சென்னை அவுட்டர்ல தான், அதில் குறிப்பிட்ட சாதியில் தான், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பணம் புழங்கக்கூடிய பெரிய ஆதிக்க ஜாதிகள் தொடங்கி தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் வரை எல்லா சாதி வர்க்க பின்புலத்திலும் இப்படி ஒரு கசடு தலைமுறை உருவாயிருக்கு.